அவ்வளோ நிறைய இல்லை. இந்த பார்த்தீங்க, இது வந்து பேத்தைன்னு சொல்கிறது பார்த்தீங்களோ. இதில் வந்து ஒன்று உயிரோடு இருக்குந்தா தேடி பிடிச்சி தான் இருக்குது வேறுங்க. ஆனால் எப்படி கலட்டி எடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்பாவும் தொழிலுக்கு போயிருக்கார். அப்பா ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நாளைக்கு பிறகு நான் இன்றைக்கி கடற்கிற வீடியோ ஒன்று எடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இருந்தாலும் எங்களோட பகுதிகளில் பெரிய அளவுக்கு தொழிலுக்கு போகையில் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பனி இங்கே பாருங்க இந்தா பயங்கரமான பனி பெய்யுது. ஸோ எனக்கு வந்து பனியால் மூக்கெல்லாம் நல்லா அடைச்சி சளி இருமலம் பிடிச்சிட்டு கடற்கரை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்பாவும் தொழிலுக்கு போயிருக்கார். ஸோ அப்பாவுக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த நண்டும் இல்லை வடிவான நண்டாக்குறது வேறு குட்டி குட்டி நண்டுகள் சங்குகள் தான் உயிரோடு எல்லாம் சங்கு இருக்குது வேறு. இந்த மீன் பேர் யாருக்காவது தெரியுமா? என்னன்னு சொல்கிறேன் இந்த மீன்? ஸோ எனக்குன்னு தெரியலை, யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் அந்த முத்து இருக்குமென்று நினைக்கிறேன். சிப்பி மொத்தம் அந்த முத்து சிப்பின்னு சொல்லிடணும். இதான் அந்த சிப்பியான இதுக்குள்ள முத்து இருக்குமோ இல்லையோன்றது தெரியாது. ஸோ இந்த நண்டு நுறவுடுது வேறு. கணவாய்க்கு தான் இன்றைக்கு வேலை படுத்தவர், வெள்ளிக்கிழமை தானே. ஸோ அவ்வளோ பெருசாக கனவேல வம்படியில். ஸோ அப்பா பயங்கர கவலையில் இருக்கார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டு எல்லாமே கரையத்தான் இருக்குது. ஏன்டா இப்போ கடல் அடி குறைஞ்சிட்டு தானே. முதல்ல நான் நிறைய வீடியோஸ் போட்டேன்னா அதில் பார்த்துருப்பீங்க. இந்த கடலை பாருங்க, இந்த திட்டி மாதிரி வந்துட்டு. முந்தியெல்லாம் இப்படி இல்லை. இந்த பாருங்க, அப்பா கனவே மட்டும் இல்லை கஞ்சலம் பிடிச்சி கொண்டு வந்திருக்காரு. இந்த தெப்பத்தில் இந்த போட் அப்பாட்ட போட் இல்லாமல் இல்லை, போட்டில் போகிறையில் கட்டுமரத்தெலாம் வலிச்சு கொண்டு போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வர. நிறைய கஞ்சல்கள் இருக்குது பாருங்க, இந்த கஞ்சல்லாம் நிறைய இருக்குது. ஸோ கஞ்சலெல்லாம் தெரிகிறார். நீங்கள் கனவே இந்த 1-2 கனவை தான் நம்பிட்டுருக்குது, நிறைய இல்லை. வெள்ளிக்கிழமை என்றோடைய சந்தை இல்லை தானே. இந்த பாருங்க, நான் சொன்னேன் தானே அப்பா கனவை மட்டும் இல்லை கஞ்சலும் பிடிச்சி கொண்டு வந்துருக்காரு. இந்த கனவை தெரிவிக்க போகிறார் பாருங்க, இப்படி தெரிவிக்கிறாங்க. மீன் விலையில் ஒன்று வந்தால் சொறி கூட இருக்குது. இது வந்து பட்டா கடிக்கும். இந்த சொறி வாங்க, இதுதான் கடலில் வர சொறி. பட்டுச்சுன்னா கடி தான். ரைட்டு, இந்த வேணும். ஆனால் எப்படி தெரிக்கிறேன்னு தான் சுற்றுது வேணும். ரைட், இப்போ வந்து நிறைய சுற்றி இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறார். இந்த பாருங்க, எங்கேயாவது ஒரு ஓட்டை இருக்கும் இந்த கண்ணில், உடைஞ்சி கண் பிஞ்சு இருக்கும் இந்த விலையில். அதை தேடி பிடிச்சி தான் எடுக்கிறது வேறுங்க. ஆனால் எப்படி கலட்டி எடுக்கிறாரு. இது ஊசி கனவா இல்லை, மட்டை கனவா என்ன? ரைட், இந்த சங்கு கஞ்சல் எல்லாமே இருக்கும். இந்தியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெள்ளிக்கிழமைன்றதால பாருங்க பெருசாக படகுகள் ஒன்றும் தொழிலுக்கும் போகவில்லை. ஸோ அதனால் கரை விலைக்கையில் தொழில்கள் ஒன்றும் பெருசாக போகவே இல்லை. ஸோ 1-2 போட் இந்த கட்டு மேலே தொழிலெல்லாம் போயிருக்கு, மற்ற ஒன்றுமே போகவில்லை.
இதை பார்த்தா தெரியும் எல்லா போட்டுகளுமே மேலே தான் இழுத்து விட்டுருக்கணும். ரெண்டாண்டு வெள்ளிக்கிழமைன்றதுனால சந்தை அது இல்லை தானே. ஸோ அதால் இங்கே சாரி என்ன சாமானடா அந்த சூரியன் வந்து எப்படி உதிக்குதுன்னு சொல்லி பாருங்க. இந்த சூரிய உதயம் எவ்வளோ ஒரு நல்ல இந்த காலையில் வெயில் வந்து எங்களுக்கு படுறது. சங்கு விதமான சங்கு இருக்குங்க. இதில் வந்து ஒன்று உயிரோடு இருக்குந்தா பார்த்தீங்களா, இது உயிரோடு இருக்குது சங்கு. இது ஒரு சங்குந்தா இதுக்குள்ளே பாருங்க அந்த பூச்சி இருக்கு. ஓ இந்த இது ஒரு சங்கு. நண்டு விதங்க வகையில் பாருங்க. இந்த நண்டு நுரை விடுறதுக்குரிய காரணம் என்னென்னு தெரிஞ்சால் அவருக்கு கமெண்ட் பண்ணுங்க. பத்தாமுட்டி மீன் திருக்க இருக்குது. இது பாறைக்குட்டியாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று தொழிலுக்கு போனாக்களுக்கு பாசி கடலில் இருந்த தாவரம் தான் பாருங்க. இவ்வளவும் அப்படி பாசியாக வந்திருக்கு கடலில். இங்கே அதை பாருங்க, போட்டில் காமரால் இருக்கார். ஓ எங்கட போட்லேயும் பாசி இருந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கடற்கரை காட்சி காலையில். நண்டு உயிரோட ஓடுற நேரடி காட்சி. ரைட் இனியும் இப்போ வழியில் தான் வெளியில் தான். ஓகே, இப்போ இந்த மீனை வந்து பார்ப்போம் இருக்கா கழுவி எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மீனை பார்ப்போமா. இதில் ஒரு மீன் இருக்குந்தா சாரி பேத்த மீன் ஒன்று இருக்குந்தா. புது சாப்பாடு எடுக்கிறதா சில பேர் எடுக்கிறதா. கலருது இல்லையா? ரைட் இந்த ஓகே இந்த மீன் இருக்கா அப்படியே கொண்டு கழுவி காட்டணும் எப்படி இருக்கு. இங்கே பார்த்தீங்களா இந்த மீன் பேர் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வித்தியாசமாக இருக்குது. இந்த இப்படி தப்பட்ட மீன் தான் பார்த்தீங்களா. இது பின்பக்கம் வெள்ளை கலரில் இருக்குது. இது ரெண்டு தான் கண்ணோண்ட காணையில் என்ன பாருங்க எப்படி. இவ ரெண்டு பேரும் சொந்தக்காரரா? இவ அண்ணன் இவ தம்பி போல இருக்கு. இல்லாட்டி அக்கா தங்கச்சியோ தெரியல. ரெண்டு பேரும் சொந்தக்காரலாம். ஒரே இனம் மீன், அதான் சொந்தக்காரன்னு சொல்கிறேன். இந்த மீன் பத்தாமுட்டி. இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்கிற தெரியாது. இதில் ஒரு விதமான நண்டு கலட்டுறாரு வேறுங்க. இந்த இதுவும் ஒரு நண்டு தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு கலட்டுறாருன்னு வேறுங்க. நேவி இது போல இருக்கா. கொஞ்சம் நேரடி டைமுக்கு போகிறேன் பார்த்தியா நேவி. ரூட் ஒன்றும் இல்லையா ஓடுறதுக்கு. ஓடிஞ்சிங்க சிமெண்ட் மூணாங்க. இந்த
இதை பாருங்க, பார்த்தீங்களா? இதுவும் ஒரு வித்தியாசமான நண்டு தான். இதுக்கு வந்து கடிக்கிற காலக்காணில் சிலந்தி மாதிரி இருக்குது. இந்த ரைட், கடிக்கிற கால் வந்து இந்த முறிச்சு கிடக்கு ரெண்டும். அதை முறிச்சு போட்டு தான் மற்றதை கலட்டினா கடிக்காது. இந்த இது ஒரு பூச்சி தான். இந்த கடல்ல எல்லாம் அவ்வளோ விதம் விதமாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த நிலத்தில் இருக்கிற உயிரினங்கள் மாதிரி தான் கடல்லையும் நிறைய உயிரினங்கள். இந்த சங்குல பாருங்க, இது ஒரு விதமான சங்கு. இந்த சங்குக்கு மூடி இருக்குது, அந்த சங்குக்கு மூடி இல்லை. இந்த அது பூச்சி. அந்த சங்குன்ற தசையும் வந்து இப்படித்தான் இருக்கு, இந்த ஷேப்பில். இது ஒரு வித்தியாசம். இதுவும் ஒரு வித்தியாசமான சங்கு. இந்த இதை பாருங்க, இது இறைச்சி தசை மாதிரி இது. இப்போ வந்து பார்த்தா வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஸோ பாருங்க, இவ்வளோதான் கணவாய். அவ்வளோ நிறைய இல்லை. இந்த பார்த்தீங்க, கணவாய் மை. இது வந்து ஓட்ட கணவாய். இந்த மைய பாருங்க. இப்போ வந்து கடல் அடி குறைவு பாருங்க. அதனால மை கனவை மை கையில் பட்டிருந்து. ஸோ அதனால் மை வந்து தூரத்தில் வந்து பாருங்க, தெரியுது அவங்களுக்கு. நேவி ஒன்று போகுது கடலில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கடலில் பார்க்க. முதல் நான் வீடியோவில் போட்டிருக்கேன்னு வேணுண்டா போய் பாருங்கள். ஃபுல்லாகவே கடல் அடி டைம். இப்படி தான் நிற்கலாது. இது வந்து பாருங்கள், போட்டெல்லாம் எவ்வளோ பதிவு இருக்குது. இல்லைன்னு சொன்னால் தூரமாக இருக்கும். எவ்வளோ பதிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த மீனை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருந்தேன். இது வந்து பேத்தைன்னு சொல்கிறது. ஸோ உங்களோட பக்கங்களில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பாருங்க, கழுவி போட்டு காட்டுறேன். இந்த பார்த்தீங்களோ மீனை பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. இந்த கழுத்து பக்கம் வந்து ஊதி இருக்கு. மீன் பிடிச்ச உடனே அப்படி பலூன் மாதிரி ஊதுபட்டிருக்கும். இப்போ இல்லை பாருங்க, இந்த ஒட்டக்கல்ல பக்கம் கண்ணை காணையில் கண்ணை ஏதோ பூச்சி ஏதோ கடிச்சிட்டுது. ஒரு போட் கரவில் போட் போல இருக்குது. வளைக்க போய் நம்ம போல இருக்குது போட் ஒன்று போகுது. திருக்கி ஒன்று இருக்குது. இந்த திருக்கி ஒன்று இருக்குது.